ஓம் சாந்தி. சிவனின் தேவதைகள் பட்டியினுடைய 60வது நாள். வாணினுடைய தேதி 24/12/1984. வாணினுடைய தலைப்பு ஈஸ்வரிய சிநேகத்தினுடைய மகத்துவம். ஸ்நேகம் என்கின்ற பேச்சு வரும் பொழுது நாம் ஒரு விஷயம் புரிஞ்சிக்க முடியும். தாதிகள்கிட்டெல்லாம் எவ்வளவு அதிகம் அன்பு இருந்தது, எப்படிப்பட்ட அன்பு இருந்தது. எல்லா தாதிகள்கிட்டையுமே அந்த அன்பை நம்ம பார்த்தோம். ப்ராக்டிக்கலில் நாம் தாதி ரத்தன் மோகனி கூடவே இருந்திருந்தோம். சிஸ்டர் சொல்கிறாங்க, பாபா மீது, முரளியின் மீது, மதுபன் மீது எவ்வளவு ஸ்நேகம் இருந்தது, அதை நாங்கள் ப்ராக்டிக்கலில் பார்த்துருக்குறோம். ஒரு முறை நடந்த விஷயம் ஞாபகத்துக்கு வருது. தாதியிடம் கேட்டோம், டெய்லி நடக்க வைப்போம் தாதியை. தாதிஜி, நீங்கள் இப்போது எங்கே போக போகிறீங்க அப்படின்னு கேட்போம். தாதிஜி சொல்லுவாங்க, கார்கிட்ட வந்து நின்றுட்டு சொன்னாங்க, நான் மதுபன் போகணும் அப்படின்னு சொன்னாங்க. தாதிகளுக்கு மதுபன் மீது எவ்வளவு விசேஷமான ஸ்நேகம் இருந்தது. ஏன் எனில் மதுபன் தான் என்னது வரதான பூமியாகும், ஸ்நேக பூமியாகும். ஒவ்வொரு நாடி நரம்புலேயுமே மதுபன் நிறைந்து இருக்கிறது. அடுத்தது நாங்கள் பார்த்தது தாதிட்ட முரளிகிட்ட. முரளி மீது எவ்வளவு தாதிகளுக்கு அன்பு இருந்தது. எப்பொழுதும் உங்கள் கையில் முரளி இருக்கும். முரளியை அப்படி பிடிச்சிருக்கிறோம். வேறு ஏதாவது வேலை செய்யணும் அப்படின்னு சொன்னால் கூட முரளியை கீழே விடவே மாட்டாங்க. அவ்வளவு அன்பு முரளி மீது தாதிக்கு இருந்தது. ஒரு முறை ஞாபகம் வருது, ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போயிருந்தோம் தாதியை. அங்கே தாதி சொன்னாங்க, என்னைய ரெடி பண்ணுங்க. ஏன்னு கேட்டோம். நான் முரளி கிளாஸ் பண்ணணுமே அப்படின்னு சொன்னாங்க தாதிஜி. இப்போது ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கிறோம், நிறைய பேர் இல்லை, நாங்கள் சிஸ்டர்ஸ் இருந்தோம் கூட. தாதியை ரெடி பண்ணிவிட்டு உட்கார வச்சோம். அவங்க கையில் வந்து முரளியையும் கொடுத்தோம். நாங்கள் அனைவருமே அப்படி தரையில் உட்காந்துட்டோம். தாதியை ஒரு சேரில் உட்கார வச்சு நாங்கள் எல்லாருமே 3-4 சிஸ்டர் தரையில் உட்காந்துருந்தோம். தாதி முரளி எடுத்தாங்க. அவ்வளோ ஊக்க உற்சாகத்தோடு என்ன பண்ணாங்க, அங்கேயே அவங்க படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப நேரம் முரளி படித்து அதை ஃபுல் முரளியுமே முடிச்சிட்டாங்க, கவர் பண்ணிட்டாங்க. டாக்டர் வந்தாங்க, செக்கப் பண்ண வந்தாங்க, ரவுண்டில் வந்தாங்க, பார்த்தாங்க. தாதி பெட்டில் இருப்பாங்கன்னு நினச்சிட்டு வந்தாங்க. ஆனால் தாதி சேரில் உட்காந்துருந்தாங்க. அவ்வளோ ஊக்க உற்சாகத்தோடு முரளி சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போ டாக்டர் கூட பார்த்துட்டு சொன்னாங்க, இவங்க நோயாளின்னு எப்படி தெரியும், இவங்க மற்றவங்களையும் சரி செய்யக்கூடியவங்க அப்படின்னு டாக்டர் சொன்னாங்க. அப்போது முரளி மீது தாதிக்கு எவ்வளவு அன்பு இருந்தது. அடுத்து நாங்கள் பார்ப்போம் பாபா மேலே உள்ள அன்பு. தாதியினுடைய ஒவ்வொரு நாடி நரம்புலையும் என்ன இருந்தது, பாபா மீதான அன்பு. மற்ற எல்லாமே மறந்துடும், ஆனால் பாபாவுடைய நினைவு மறக்கவே மறக்காது. தாதியை நடக்க வைக்கிறதுக்கு முன்னால் முதல்ல ரூமுக்கு அழைச்சிட்டு போவோம். தாதிகிட்ட கேட்போம், தெரிஞ்சுக்கிட்டே கேட்போம். பாபாவை காண்பிச்சு, தாதி இவங்க யார் அப்படின்னு கேட்போம். பாபா அப்படின்னு திருஷ்டி கொடுத்துட்டு எங்களுக்கு சொல்லுவாங்க. யாருடைய பாபான்னு கேட்போம். என்னோட பாபா அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை என்னுடைய பாபான்னு சொன்னால் இல்லை இல்லை என்னுடைய பாபா. அப்புறம் சொல்லுவாங்க, உங்களுக்கும் தான், ஆனால் என்னுடைய பாபா. பாபா மேலே அவ்வளவு தாதிக்கு அன்பு இருந்தது. கடைசி காலம் வரைக்கும் தாதியோட பாபா நிறைஞ்சு இருந்தார், கலந்து இருந்தாங்க அப்படின்னு நாங்கள் அனுபவம் செய்தோம். ஈஸ்வரிய ஸ்நேகம் பற்றி நம்ம இன்னைக்கு முரளி பார்க்கிறோம். இன்றைக்கு அன்பு கடலானவர் தன்னுடைய அன்பின் தாகத்தில் இருக்கக்கூடிய சாதக குழந்தைகளை பார்த்து கொண்டிருக்கிறார். சாதக பறவையினுடைய விசேஷம் என்னவாக இருக்கும், அது ரொம்ப தாகத்தோடு இருக்கும். அது மழை தண்ணீரை மட்டும்தான் அது சாப்பிடும், குடிக்கும்.
நாம் ஆத்மாக்கள் கூட நாம் எப்படி இருந்தோம், இவ்வளவு காலம் அன்பின் தாகத்தோடு இருந்தோம். பாபா நம்மை இப்பொழுது ஜென்ம ஜென்மத்திற்கான தாகத்தை தணித்திருக்கிறார். ஈஸ்வரிய அன்பின் மூலமாக, ஈஸ்வரிய ஜென்மத்தின் மூலமாக அந்த தாகத்தை தணித்து இருக்கின்றார். பக்த ஆத்மாக்கள் ஆகின காரணத்தினால அன்பில் நாம் கையேந்தக்கூடியவர்களாக இருந்தோம். பாபா நமக்கு ஈஸ்வரிய சிநேகம் கொடுத்து என்ன செய்திருக்கிறாங்க, கையேந்துபவர்களிலிருந்து ஆஸ்திக்கான அதிகாரியாக ஆக்கியிருக்கின்றார். உலகத்தில் கூட பாருங்க, எல்லாவற்றை விட அவசியமான பொருள் எது? அன்புதான், சிநேகம்தான் அல்லவா? எங்கே சிநேகம் இருக்கிறதோ அங்கே என்ன இருக்கும்? எல்லாமே இருக்கும். சிநேகம் இல்லை என்றால் வாழ்க்கை எப்படிப்பட்டதாயிடும்? அந்த வாழ்க்கை விரக்தியான ஒன்றுமற்ற சாரமற்றதாக ஆகிவிடும். அன்பு இல்லை என்றால் ஒன்றுமே இல்லை. உலகத்தில் அன்பை என்னவாக்கி வச்சிருக்கிறாங்க? என்ன சொல்லியிருக்கிறாங்க? பியார், சிநேகம் அப்படின்னு சொல்கிறாங்க. பரமாத்மாவையே அன்பு என்று சொல்லியிருக்கிறாங்க. கடவுள் அன்பு, அன்புதான் கடவுள்னு சொல்லியிருக்கிறாங்க. எவ்வளவு சிரேஷ்டமான இடத்தை அன்பிற்கு கூறியிருக்கிறார்கள். அன்பே கடவுள், கடவுளே அன்பு என்று. பாபா அடுத்து என்ன சொல்லியிருக்கிறாங்க? அன்பு நம்முடைய வாழ்க்கை. அன்பின் மூலமாகத்தான் நம்முடைய வாழ்க்கையை முன்னேற வைத்து கொண்டிருக்கிறோம். பிராமண வாழ்க்கையில் அன்பினுடைய மகத்துவத்தை பற்றி பாபா கூறியிருக்கிறாங்க. அன்பு என்பது பிராமண வாழ்க்கை, அதுதான் நமக்கு இந்த பிராமண வாழ்க்கையை கொடுத்திருக்கிறது. ஈஸ்வரிய சிநேகத்தால் தான் பிராமண ஜென்மம் ஏற்பட்டிருக்கிறது. ஈஸ்வரிய சிநேகத்தினால் நாம் சேவைக்கு தகுதி உடையவர் ஆகியிருக்கிறோம். ஈஸ்வரிய சிநேகம் நம்மை சகஜ யோகி, இயல்பான யோகி, தானாக யோகியத்தில் இருக்கக்கூடியவராகவும் கர்மயோகியாகவும் ஆக்கியிருக்கிறது. சிநேகம் யுகத்தையே மாற்றியிருக்கிறது. நாம் எங்கிருந்தோம்? கலியுகத்தில் இருந்தோம். பாபா எங்கு கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார்? சங்கம் யுகத்தில் கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார். எந்த உலகத்தில் இருந்தோம்? துக்கமும் வலியும் நிறைந்த உலகத்தில் இருந்தோம். பாபா நம்மை எங்கே கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார்? சுகம் மற்றும் குஷியினுடைய உலகத்திற்கு கொண்டு வந்து சேர்ந்திருக்கிறார். ஈஸ்வரிய சிநேகம் நம்மை பாப் சமானாக ஆக்கியிருக்கிறது. சதா சக்திசாலியாக ஆக்கியிருக்கிறது. நாம் ஆத்மாக்கள் அனைவரும் எப்படி இருந்தோம்? சக்தி அற்றவராக இருந்தோம். பாபா என்ன ஆக்கியிருக்கிறார்? நம்மை சக்திசாலியாக ஆக்கியிருக்கிறார். ஈஸ்வரிய சிநேகம் நம்மை மதுபன்னிவாசியாக ஆக்கியிருக்கிறது. சிநேகம் இல்லை என்றால் இன்று நாம் இங்கு மதுபனத்தில் இருந்திருக்க மாட்டோம். சிநேகம் நம்மை வெகு தூரத்தில் இருந்த நம்மை மதுபனை நோக்கி ஈர்த்திருக்கிறது. பாபாவின் மீது, மதுபன் மீது நமக்கு இந்த சிநேகம் இருக்கிறது. பாபா நமக்கு இதை கொடுத்திருக்கிறார். இந்த சிநேகம் எப்பேற்பட்டது? அழிவற்ற சிநேகமாகும். உலகத்தில் என்ன மாதிரியான அன்பு இருக்கிறது? அழியும் அன்பு இருக்கிறது, சுயநல அன்பு இருக்கிறது. உண்மையான சிநேகத்தினுடைய அடையாளத்தை உண்மையான பாபா நமக்கு கொடுத்திருக்கிறார். பாபா என்ன செய்திருக்கிறாங்க? மேலும் சொல்றாங்க, சிநேகம் நம்மை பாப் சமானாக ஆக்கி இருக்கிறது அல்லவா? பாபா கூறுவார், பாபா யாரு? பாபா யாரு? ஞான சூரியன். பாபா நம்ம என்ன சொல்லியிருக்கிறாங்க? நீங்க மாஸ்டர் ஞான சூரியன். அன்பின் கடல் பாபா என்றால் நாம யாரு? மாஸ்டர் சிநேகத்தினுடைய கடல். உலகத்தில் கூட நாம் என்ன செய்யணும்? எல்லாருக்கும் சிநேகத்தின் சக்தியினால் நிரப்ப வேண்டும் அல்லவா? வாழ்க்கையில் மாற்றம் என்பது கொண்டு வர வேண்டும். பாபா இந்த விதத்தில் சிநேகத்தினுடைய மகத்துவத்தை கூறியிருக்கின்றார். சிநேகம் நம்மை சகஜ யோகியாக ஆக்கியிருக்கிறது. பாபா கூறுகிறார், எங்கு சிநேகம் இருக்குமோ அங்கு என்ன இருக்கும்? சகஜமாகவே மாயா நுழைய முடியாத நிலை ஏற்பட்டுவிடும். பாபா சொல்றார், சதா சிநேகத்தில் கலந்து கரைந்து இருக்க வேண்டும். ஏனெனில் கலந்து கரைந்து லவ்லீன் ஸ்திதியில் இருந்தோம் எனில் மாயா எண்ணத்தின் அளவில் கூட, கனவின் அளவில் கூட யுத்தம் செய்யாது. சதா நாம் என்ன செய்ய வேண்டும்? எப்படி இருக்க வேண்டும்? பாதுகாப்பாக இருக்க வேண்டும். சிநேகத்தில், ஈஸ்வரிய சிநேகத்தில் இருக்கிறோமேயானால் பாபாவினுடைய குடை நிழல் நம்முடன் சதா இருக்கும். இந்த விதத்தில் ஈஸ்வரிய சிநேகத்தின் பற்றிய மகத்துவத்தை கூறியிருக்கிறார் பாபா.
பாபா அடுத்தது கூறுகிறார், எப்பொழுதெல்லாம் சிரமங்கள் வருகின்றனவோ, ஏதாவது விஷயங்கள் வருதோ, சிநேகத்தின் மூலமாக, இதயத்தின் மூலமாக பாபாவிடம் நீங்கள் ஒப்படைக்க வேண்டும். பாபாவை நினைவு செய்யணும். பாபாவை நினைவு செய்யும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக பாபா உதவி செய்வார். நேரம் வந்தால், தேவைப்பட்டால், காரணத்திற்காக பாபாவை நினைக்கக்கூடாது. அப்படிப்பட்ட நேரத்தில் பாபாவுடைய உதவி கிடைக்காது. சதா உள்ளத்தால் பாபாவை நினைவு செய்யும் பொழுது சதா பாபா நம் கூட இருப்பார், உதவியாளராகவும் இருப்பார். அடுத்தது பாபா சொல்றாங்க, பாபா பார்க்குறாங்க குழந்தைங்களே, விசேஷமான அலங்காரமான குழந்தைகளை வாழ்த்து தெரிவிக்கிறார், வரவேற்பு கொடுக்கின்றார். ஒவ்வொரு குழந்தையுமே மதுபனத்தினுடைய அலங்காரம். மதுபனத்தினுடைய அலங்காரமே அழகே குழந்தைகளாகிய நம் மூலமாகத்தான் ஏற்படுகிறது. அடுத்தது பாபா சொல்றார், கிறிஸ்மஸ் டே அன்னைக்கு விசேஷ நாள் இல்லையா, கிறிஸ்மஸ் பற்றி கூட பாபா நமக்கு புரிய வைக்கிறார். கிறிஸ்மஸில் என்ன பண்ணுறாங்க, கிறிஸ்மஸினுடைய மகத்துவம் கூறுகிறார். பாப்தாதாவினுடைய நினைவு சின்னம் தான் கிறிஸ்மஸ். அங்கே என்ன செய்கிறாங்க, சிவபாபாங்கிறவர் வள்ளலுடைய அடையாளம், பிரம்மா பாபா வயோதிக ரூபத்தில் காண்பிக்கப்பட்டிருக்கிறார். அப்போது சிவபாபா வள்ளல் ரூபத்தில் இருக்கிறார். குழந்தைகளாகிய நம்மை என்ன செய்கிறார், நிறைத்து கொண்டே இருக்கிறார். வழங்கி வழங்கி நிறைத்து கொண்டு இருக்கிறார். மேலும் கலர் கூட பாருங்க, சிவப்பு கலர் மற்றும் வெண்மை கலராக அந்த ட்ரெஸ் இருக்கும். சாண்டா கிளாஸினுடைய ட்ரெஸ் இருக்கும். அப்போ அந்த ட்ரெஸ்ஸில் என்ன காண்பிக்கப்படுகிறது, ரெட். சிவப்புங்கிறது என்னது, பரந்தாமத்தில் பாபா இருக்கிறார். சிவ் பாபாவை பரந்தாம நிவாசியாக பார்க்கிறோம். நாம் அப்படி நினைவு செய்கிறோம். சூட்சும மதனத்தினுடைய ரூபத்தில் பிரம்மாவை பார்க்கிறோம். அதுதான் ஒயிட் பெல்ட் கூட காண்பிக்கப்படுகிறது. ஃபரிஸ்தா கூட ஒயிட் இல்லையா. அடுத்தது சாண்டா கிளாஸ் முக்கியமாக என்ன செய்வார், ஒவ்வொருவரினுடைய ஆசைகளை பூர்த்தி செய்யக்கூடியவராக இருப்பார். எல்லா பிராப்திகளினால் நிறைத்து விடுவார், சம்பன்னமாக்கி விடுவார். பாபாவும் கூட குழந்தைகளாகி நம்மை எல்லா விருப்பங்களையும் பூர்த்தி செய்கிறார். ஒவ்வொரு சக்திகளினால் நிறைத்து கொண்டு இருக்கின்றார் அல்லவா. ஒவ்வொரு சக்தியையும் நாம் என்ன செய்யணும், அனுபவம் செய்யணும், பயன்படுத்த வேண்டும். பாபா நமக்கு பரிசும் கொடுக்கின்றார். பாபா குழந்தைகளாகி நமக்கு என்ன பரிசு கொடுக்கிறாங்க, சுயராஜ்யம் மற்றும் ஸ்வர்க்கத்தினுடைய ராஜ்யம் இரண்டையுமே கொடுக்கிறார். விசேஷமாக பாபா குழந்தைகளுக்கு பரிசு ரூபத்தில் கொடுத்திருக்கின்றார். பிறகு வெளிநாட்டு குழந்தைங்க பாபா முன்னாலே அமர்ந்திருந்தாங்க. அந்த குழந்தைகளுக்கு பாபா என்ன பரிசு கொடுக்கறாங்க, பல கோடி மடங்கு ஸ்நேகி, சகயோகி மற்றும் சதா ஸ்நேகத்தில் கலந்து கரைந்திருக்கக்கூடிய லவ்லின் ஸ்திதியில் இருக்கக்கூடிய பரிசு கொடுத்திருக்கின்றார். சதா யோகி, சகஜ யோகி, தானாகவே யோகத்தில் இருக்கக்கூடியவர்கள் என்ற வரம் கொடுத்திருக்கிறாங்க. குழந்தைங்க இப்போ ஸ்நேகி பவ என்கின்ற வரதானத்தை பெற்றிருக்கின்றோம். சதா மாயா புரூஃபாகவும் இருக்க வேண்டும், சதா பாபாவுடைய ஸ்நேகத்தில் கலந்து கரைந்து இருக்க வேண்டும். இப்போ நம்ம பார்க்குறோம், தாதிகளை கூட பார்க்குறோம், அவங்களுக்கு அவ்வளோ ஸ்நேகம் இருந்தது. தாதிகளுக்கு பாபாவின் மீது, யஜ்ஞத்தின் மீது, சேவையின் மீது எவ்வளவு அன்பு இருந்தது, சதா அன்பு இருந்தது. ஒரு முறை தாதிஜிட்ட சொன்னோம், நாங்கள் ஏன் பாபாவை நினைக்கணும்னு கேட்டோம், சும்மா குழந்தையா கேட்டோம், என்ன பதில் கொடுக்குறாங்கன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி கேட்டோம். தாதி சொன்னாங்க, நாம் ஒருவேளை பாபாவை நினைக்கலை அப்படின்னா அப்புறம் வேறு என்னத்தை செய்ய, வாழ்க்கையே என்னது தான். பாபாவின் நினைவு இல்லை அப்படின்னா, பாபா இல்லைன்னா அதுக்கு பேர் வாழ்க்கையே இல்லையே. அப்போ சதா நாம் பாபாவை நினைவு செய்யணும், பாபா தான் வாழ்க்கை. தாதி எப்பொழுதுமே தினச்சரியாவில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாங்க, உறுதியாக இருந்தாங்க. 92வது வயசு வரைக்கும் அமிர்த வேலையை கதியில் உட்கார்ந்து தான் யோகா பண்ண வைப்பாங்க ரத்தன் மோகினி தாதி. இப்போ கூட நாம் அவ்வப்பொழுது அலட்சியம் சோம்பேறித்தனத்துக்குள்ளே வந்துடுறோம். ஆனால் தாதிகளிடத்தில் நம்ம பார்த்ததுன்னு அவங்க அலட்சியம் சோம்பேறித்தனத்தில் ஒரு பொழுதும் வந்ததே இல்லை. தன்னுடைய தினச்சரியத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. 92ஆம் வயசு வரைக்கும் அவங்க கதியில் உட்கார்ந்து யோகா பண்ண வச்சாங்க, அமிர்த வேலை யோகா.
காரணம் என்ன? காரணம் பாபா மீது ஈஸ்வரிய சிநேகம் இருந்தது. சிநேகம்தான் நம்முடைய தினச்சரியாவை உறுதியாக ஆக்குகிறது, ஒழுங்குபடுத்துகிறது. நாம் கொஞ்சம் முன்பின் இருந்தால் கூட என்னவாகிடுது, அதை சரி செஞ்சிடுது. நம்ம அன்பில் இருந்தோம்னா நாம் எல்லா விதத்துலேயுமே கரெக்டாக இருப்போம். அன்பு குறையும் பொழுது தினச்சரியாவிலையும் அன்றாட பணிகளையும் முன்பின் ஏற்பட்டு விடுகிறது. ஆகவே நாம் சதா எப்படி இருக்கணும்? அன்பில் இருக்கணும். அன்பில் கலந்து கரைந்து லவ்லீன் ஸ்திதியை அனுபவம் செய்ய வேண்டும். தாதி நேரத்தில் ரொம்ப கவனம் கொடுப்பாங்க. அக்யூரேட் டயத்துக்கு போய் சேரணும். ஒரு முறை முரளி கிளாஸுக்கு தாதி போக வேண்டி இருந்தது. தாதி காத்துட்ருக்குறாங்க கார் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் கார் கொஞ்சம் லேட்டாகிடுச்சு, கார் வரலை. அப்போ தாதி என்ன பண்ணாங்கன்னா நடந்து போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா நேரத்துக்கு போகணும் இல்லையா. உண்மையிலேயே கரெக்ட் டயத்துக்கு போய் சேர்ந்துட்டாங்க அவங்க டைமண்ட் ஹாலுக்கு. அப்போது நேரத்துக்கு போய் சேரணும், அதுக்கு யாருக்காகவும் வெயிட் பண்ண மாட்டாங்க. தன்னுடைய நேரத்துக்கு போய் சேர்ந்துருவாங்க. தன்னுடைய வகுப்பும் எடுப்பாங்க. கார் அப்புறம் வந்துச்சு. அப்புறம் தாதி எங்கேன்னு கேட்குறாங்க, தாதியை காணும். தாதி எங்கேன்னு சொல்லி பார்க்கும்போது தாதி அவங்க வாணி எடுத்துட்ருக்குறாங்க, முரளி எடுத்துட்ருக்குறாங்க. அப்போது பிராமண பரிவாரத்தின் மீதும் முரளியின் மீதும் தாதிக்கு அவ்வளோ அன்பு இருந்தது. அன்பு சிநேகம் நம்மை இழுத்து முன்னேறச் செய்கிறது. இந்த விதத்தில் பாபாவினுடைய அன்பை, பாபாவின் மீதான அன்பை பார்க்கிறோம். அந்த அன்பு நம்மையும் முன்னேற வைக்கிறது, அவர்களையும் முன்னேற வைத்திருக்கிறது. நாம் சதா ஈஸ்வரிய சிநேகத்தில் இருந்து சதா முன்னேறி கொண்டே இருக்க வேண்டும். மேலும் தாதியினுடைய விஷயங்கள் ஞாபகத்துக்கு வருது. தாதி எப்பொழுதுமே படிக்கிறதுல எழுதுறதுல ரொம்ப ஆர்வம் உண்டு. ஒரு முறை நாங்கள் முன்னால் அமர்ந்திருந்தோம். அப்போது நைட் கிளாஸ் ஓடிட்டு இருந்துச்சு டிவியில். அப்போ தாதி எங்கள்கிட்ட கேட்டாங்க, நீங்களும் முன்னால் உட்காருங்க. தாதி உட்காந்துருந்தாங்க, எங்களையும் முன்னால் உட்காருங்க அப்படின்னாங்க. நாங்கள் கொஞ்சம் சைடில் உட்காந்துருந்தோம். தாதி சொன்னாங்க, இல்லை முன்னால் உட்காருங்க, தாதிக்கு முன்னால் உட்காருங்க அப்படின்னாங்க. நாம் எங்கே உட்காரணும்? முன்னால் உட்காரணும். நாங்கள் லைவ் பார்த்துட்ருக்குறோம், நாங்கள் ஹாலில் உட்காந்துருக்குறோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. லைவில் பார்க்குறத அவங்க ஹாலில் நாங்கள் உட்காந்துருக்குறோம் தாதி நினச்சிட்டு சொல்கிறாங்க, முன்னால் உட்காருங்க, முன்னால் உட்கார வச்சுட்டு கிளாஸ் கேளுங்கன்னு தாதி சொன்னாங்க. கிளாஸ் கேட்டுட்டு இருக்கும்போது சொன்னாங்க, உங்களுடைய டைரி எங்கே, உங்கள் பேனாவங்கன்னு கேட்டாங்க. ஏன்னா தாதிக்கு எப்பொழுதுமே எழுதுறது, குறிப்பெடுப்பது இதில் ரொம்ப ஆர்வம் உண்டு. பிறகு கேள்வியும் கேட்பாங்க, சரியான பதிலும் கொடுக்கணும். பதில் கொடுக்கலைன்னா அடுத்த கட்டத்துக்கு நகரவும் மாட்டாங்க. நான் உடனே டைரி பேனா எடுத்துகிட்டு வந்து உட்கார்ந்தேன். சிஸ்டர் சொல்கிறாங்க, ராஜுபாயினுடைய கிளாஸ் நடந்துட்டு இருந்துச்சு. தாதி சொன்னாங்க, கவனமாக கேளுங்க, எழுதுங்க, பிறகு நான் உங்கள்கிட்ட கேள்வி கேட்பேன், நீங்கள் என்ன கேட்டீங்க அப்படின்னு சொல்லி. அப்புறம் கேட்கவும் செஞ்சாங்க. அடுத்த நாள் கேட்டாங்க எங்கள்கிட்ட, நேற்று கிளாஸில் என்ன கேட்டீங்க. இப்படி ஞான யோகத்திலையும் புருஷார்த்தத்திலையும் கவனம் கொடுத்துட்டே இருப்பாங்க, நினைவு கொடுத்துட்டே இருப்பாங்க. நம்முடைய பிராமண வாழ்க்கையின் ஆதாரம் என்ன? சேவை. சேவையோடு கூடவே புருஷார்த்தம். புருஷார்த்தம் என்பது சரியாக இருக்கிறது என்றால் எல்லாம் சரியாகிவிடும். புருஷார்த்தம் நம்மை முன்னேற வைக்கிறது. ஞானம், யோகம், சேவா, தாரணா 4 சப்ஜெக்ட் நமக்கு இருக்கிறது. தாதி எப்பொழுதும் கூறுவதுண்டு, நாம் என்ன செய்ய வேண்டும்? தியாகம், தபஸ்யாவோடு கூடவே தன்னுடைய முன்னேற்றத்தையும் செய்து கொள்ள வேண்டும். தன்னுடைய முன்னேற்றத்திற்கும் கவனம் கொடுக்க வேண்டும். சேவையில் அப்படி பிஸியாகிட்டு ஸ்திதியை வீணாக்கிட்டேன்னு சொல்லக்கூடாது. ஸ்திதிக்கும் கவனம் கொடுக்கணும். சதா நாம் செய்ய வேண்டியது என்ன? முன்னேற வேண்டும், ஸ்திதியில் கவனம் கொடுக்க வேண்டும். தாதி சொல்வாங்க, ஒரு பொழுதும் தன்னுடைய முகத்தினில் சோர்வை, வாட்டத்தை கொண்டு வந்து விடக்கூடாது. சதா மலர்ந்த முகத்தோடு இருக்க வேண்டும். தாதியினுடைய மெயின் விசேஷமே என்னது? கடைசி வரைக்கும் தாதியினுடைய முகம் மலர்ந்த முகத்தோடு இருந்தது. உங்களுடைய முகம் அநேக பேருக்கு என்ன செய்யணும்? சேவா செய்யணும், ஆக்கர்ஷணம் செய்யணும், எக்ஸாம்பிள் ஆகணும். உங்களுடைய முகத்தை பார்த்து கூட மக்கள் என்ன சொல்லணும்?
சோர்வான முகம், வாடிய முகம் கூட எப்படி ஆயிடணும், மலர்ந்த முகமாக ஆயிடணும். மற்றவங்க முகம் உங்களை பார்த்து மாறிடணும். கடைசி நேரத்தில் தாதி ஐசியூவில் இருந்தாங்க. சில மணி நேரத்துக்கு முன்னால் தாதிஜி பற்றி சொல்லிட்டாங்க. உங்களுடைய 3 மணி நேரம் 4 மணி நேரத்துக்கு முன்னாலே சொல்லிட்டாங்க, தாதி இப்போ வெகு சீக்கிரத்தில் அவ்வியக்த ஸ்திதி அடைஞ்சிருவாங்க, தாதி கூடவே நீங்கள் இருங்கன்னு சொல்லியிருந்தாங்க. நாங்கள் எல்லாருமே ப்ரெசண்டில் இருந்தோம், தீதிகளும் இருந்தாங்க. நாங்கள் பார்த்தோம் தாதியினுடைய ஸ்திதி எப்படி இருந்தது. தாதியினுடைய ஸ்திதி எப்படி இருந்தது, கண்கள் திறந்திருந்தது. கண்களில் அவ்வளவு தெய்வீகத்தன்மை இருந்தது, ஆன்மீகத்தன்மை இருந்தது, நிறைந்த நிலை அந்த கண்ணில் தெரிஞ்சது. மேலும் ஏக்கரஸ் நிலை இருந்தது. எந்த விதமான புகாரும் இல்லை. மிகுந்த அன்போடு விடை கொடுத்து கொண்டு தன்னுடைய அவ்வியக்த ஸ்திதியை பிராப்தியாக பெற்று கொண்டிருந்தார்கள். அந்த முகம் கூட அவ்வளவு புன்னகை நிறைந்ததாக இருந்தது. அந்த கடைசி நேரத்தினுடைய அந்த மணி நேரங்கள் தாதி ரத்தன்மோனி தாதி ஒவ்வொரு விதத்துலையும் பதில் சொன்னாங்க. ரெகுலர் தினச்சரியாவில் எப்படி நாங்கள் தாதி கூட இருந்தோம், அதே போலவே தாதி கூட போனோம், தாதியோருக்கு கை கொடுத்தோம். எப்படி ரெகுலராக எப்படி கை கொடுக்குவாங்க, திருஷ்டி கொடுப்புவாங்க, அதே மாதிரி கடைசி நேரத்துலேயும் தாதி அவ்வளவு அன்பாக கைப்பிடித்து கொண்டாங்க. அந்த கடைசி நிமிடங்கள், மணி நேரங்கள் அவ்வளவு சத்தியத்தோடும் ஸ்நேகத்தோடும் எங்களை நிறைத்தார்கள். தாதிகளினுடைய விசேஷத்தா, தாதிகளினுடைய மகிமா நம்ம எவ்வளவு சொன்னாலும் அது குறைவு தான். ஏனெனில் அவர்கள் பாபாவினுடைய ஸ்நேகத்தினால், அன்பினால் தன்னை பாப்சமான் ஆக்கி கொண்டார்கள். அப்போது நாம் ஆத்மாக்களும் கூட என்ன செய்ய வேண்டும், சதா பாப்சமான் ஸ்நேகத்தின் கடலில் கலந்து இருக்க வேண்டும். சதா லவ்லின் ஸ்திதியில் இருக்க வேண்டும், அனுபவம் செய்ய வேண்டும். இந்த வகுப்படுத்த சகோதரி தன்னை அறிமுகம் கொடுக்குறாங்க. துர்கா பெகன், எவர்ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சாந்திவனத்தில் ரத்தன்மோனி தாதிஜியோட 4 வருடம் நர்ஸ் ரூபத்தில் சேவா பண்ணியிருந்திருக்கிறாங்க. 2 சகோதரிகள் அப்படி இருந்தாங்க. தாதியோடு கூடவே இருப்பதற்கான வாய்ப்பு கிடைத்திருந்தது சகோதரிகளுக்கு. ஒவ்வொரு கணமும் ஒவ்வொரு நொடியும் தாதி கூடவே இருந்தோம், அந்த அனுபவமும் பெற்றோம். தாதி எந்த அளவுக்கு பாபாவோடு இணைக்கப்பட்டிருந்தாங்க, எந்த விதத்தில் தாதி 3 மாதங்களாக நாங்கள் பார்க்குறோம். தாதியினுடைய ஸ்திதி முற்றிலும் உபராம் விடப்பட்டதாக இருந்தது. ஒரு முறை நாங்கள் சாப்பிடாமல் இருந்தாங்க தாதி. தீதி சொன்னாங்க சாப்பிட வைங்கன்னு சொன்னாங்க. தாதிகிட்ட சொன்னோம். தாதி கண்களை மூடி இருந்தாங்க, ஆனால் தூங்கலை. கடைசி காலங்களில் கண்கள் மூடி இருந்தாங்க அதிக நேரம், ஆனால் தூங்கலை. அவங்க சில பேர் அப்படி நினச்சிட்டு இருப்பாங்க. தன்னுடைய ஸ்திதியில் அவங்க இருந்தாங்க. தாதி தன்னுடைய உயர்ந்த ஸ்திதியில் இருந்தாங்க. அதை நாங்கள் உணர முடிந்தது. பாபா கூட இருக்கிறேன் அந்த அனுபவம் செய்தாங்க. பாபா கூட இருந்த தாதியை கீழே இழுத்து கொண்டு வர வேண்டியிருந்துச்சு. தாதி விரும்பலை. தாதி ஒரு முறை சொல்லவும் செஞ்சாங்க. நாங்கள் தாதிகிட்ட சொன்னோம், தாதி ஏதாவது சாப்பிடுங்க. 2 முறை 3 முறை சொன்னோம். தாதி சொன்னாங்க, அப்படி செய்யாதீங்க, நான் பாபா கூட இருக்கிறேன், என்னை இழுக்காதீங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போது தாதி கடைசி காலத்தில் கூட தன்னுடைய ஸ்திதியை முற்றிலும் உயர்வாக விடப்பட்டு உபராமாக வைத்திருந்து, இந்த உலகத்திலிருந்து உபராமாக வைத்திருந்து பாபாவோடு இணைக்கப்பட்டவராக இருந்தாங்க. இங்கே இருந்த போதும் டபுள் சேவா தாதி செஞ்சாங்க. இங்கேயும் கூட இருந்தாங்க, பாபா கூடவும் இருந்தாங்க. மிகுந்த ஆழமான சம்பந்தம் ஏற்பட்டிருந்தது தாதிக்கும் பாபாவுக்கும் மத்தியில். முற்றிலும் பாப்சமான் ஆகியிருந்தாங்க தாதி. முகமும் அப்படித்தான் இருந்திருந்தது. நல்லது. ஓம் சாந்தி. தி தி